அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது? இதுவரைக்கும் ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம எதிர்பார்ப்போட பார்ப்போம், ஒரு நம்பிக்கையோட பார்ப்போம். ஆனா உண்மை என்னன்னா தமிழ் புத்தாண்டு தான் ஜோதிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரப்படி கணக்கில் எடுக்கிறது ஆங்கில வருடங்களை, ஆங்கில மாதங்களை கணக்கில் எடுத்துக்கிறதுல தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்களை தான் கணக்கில் எடுத்து பலம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வருஷமாவது மிதுன ராசி நண்பர்களுக்கு தோழிகளுக்கு மாற்றத்தை தருமா, முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா, கண்ட கனவு பலிக்குமா, ஏதாவது கொஞ்சம் அதிர்ஷ்டம், ஏதாவது கொஞ்சம் யோகம், மாட மாளிகை, கோடி ரூபாய் பணம்லாம் வேணாம், நிம்மதியா வாழ்க்கை போகுமா அந்த ஆண்டு அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. அற்புத பலன்களை, அனுகூலமான பலன்களை அனுபவிக்க போறீங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா சுகஸ்தானத்தில் இருந்த கேது எல்லா சுகத்தையும் தடை விதிச்சுக்கிட்டு இருந்த, எல்லா வரவையும் தடை பண்ணிக்கிட்டு இருந்த, எல்லா செல்வங்களையும் தடை பண்ணிக்கிட்டு இருந்த, சொத்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எது வந்தாலும் அதை தடை செஞ்சிருவார் கேது பகவான். ஏன்னா கேது அப்படின்னா என்ன தெரியுமா? தடை அப்படின்னு பெரிய குற்றம்லாம் கேது சொல்லக்கூடாது. கேது அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய ஆசையே இருக்காது. அதாவது ஆசை இல்லை அப்படின்னா எது உங்களை தேடி வந்தாலும், எந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்தாலும் என்ன செய்வீங்க? பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம், போதும், இருக்கிறது போதும், இருக்கிறத வச்சு வாழ்ந்தா போதும், இந்த வேலை போதும், இந்த தொழில் போதும், ஓரளவுக்கு பிரச்சனையை முடிக்கிற அளவுக்கு பணம் வருதா, ஓரளவுக்கு மரியாதை இருக்கா, ஏதோ நம்ம பிறந்தோம் கௌரவமா வாழ்ந்தோமா அப்படின்னு இருக்கணும், ரொம்ப அதிக ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை இந்த கேது கொடுக்கும். ஆனா அவர் இருந்த இடம் இது வரைக்கும் சுகஸ்தானத்துல இருந்துட்டாரு. அப்ப தடையை ஏற்படுத்துவார், பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம வாழ வைப்பாரு, பெரிய ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அப்படியே வந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல, ஏதாவது ஒரு வழியில தடையை ஏற்படுத்தி விடுவார். இப்ப அந்த தடை இன்னொரு 1.5 மாசம் கழிச்சு விலக போகுது. ஒரு மாசத்துல எல்லாம் இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது, இருந்திருக்காது. இது வரைக்கும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதற்கான முழு பலனை அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. செலவுகள் அதிகரிச்சிருக்கும். ஏதாவது ஒரு வகையில கடன்காரர்களாக நீங்க மாறி இருப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாம உங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்காது, நீங்க கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க உங்களுக்குன்னு, ஆனா அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க, அல்லது உறவினர்களுக்கு, அல்லது கூட பிறந்தவங்களுக்கு, அல்லது உங்க குடும்பத்துக்கு கடன் வாங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கடனை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. என்று முடியும் இந்த பிரச்சனை அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இனிமே எல்லாமே மாறப்போகுது. உண்மையா இந்த புத்தாண்டுல விஸ்வரூபம் நீங்க எடுக்க போறீங்க. ஒரு சிங்கம் மாதிரி தெரிக்க விட போறீங்க எல்லாத்தையும். ஏன்னா உங்க வீட்டுக்கு குரு வராரு, சந்திர யோகத்தை ஏற்படுத்த போகிறார். ஜென்ம குருவாக வந்து சந்திர யோகத்தை ஏற்படுத்த போகிறார். எண்ணம், மனசு, உழைப்பு, சிந்தனை எல்லாமே தெளிவடையும். இனிமே தெளிவா சிந்திக்க போறீங்க. உங்களை யாரும் குழப்ப முடியாது, எந்த பிரச்சனையும் கஷ்டப்படுத்தாது. மனசுல இருந்த குழப்பங்கள், வந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து போகும். ஒரு தெளிவான முடிவு எடுத்துருவீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. குடும்பத்துல ஒரு பிரச்சனையால பிரிவு இருந்தாலும், அல்லது பிரிய போறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிப்பீங்க. ஒரு மேலோட்டம்னா ஒரு பெருந்தன்மையான குணம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும். குரு வந்தாலே பெருந்தன்மை வந்துடும். 4 பேருக்கு நல்லது சொல்றது மாதிரி, 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறது மாதிரி, 4 பேருக்கு அறிவுரை சொல்ற மாதிரி நீங்க வாழ்ந்து காட்ட முயற்சி பண்ணுவீங்க. உடம்புல இருந்த எல்லா பிரச்சனைகளும், அதாவது நோய், மனக்குழப்பம், இதெல்லாமே தீர்ந்து போகும். இந்த காலகட்டத்தில், இந்த வருஷத்துல நல்ல வெற்றிகளை நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்ல, 4வது வீட்டுல இருந்த கேதுவால சொத்து பிரச்சனை வந்திருக்கும். வந்த சொத்து கூட அப்படியே நின்றுருக்கும், வந்து சேராம முழுசா. வீட்டுல பிரச்சனை இருந்திருக்கும். வீடு கட்டி பாதியிலேயே விட்டுருப்பீங்க. இல்லைன்னா ஒரு பூசாம, ஒரு வேலையை முடிக்காம அப்படியே ஏனோ தானோன்னு அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க இது வரைக்கும். அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், முடிவு காலம் வந்தாச்சு. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வருஷம் இது. இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. புரியல, ஏதோ வருது ஏதோ போகுது அப்படின்னு அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அடுத்த வருஷமும் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். அப்ப வாய்ப்புகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி. உங்களுக்கு எடுத்த காரியத்துல வெற்றி. எல்லாமே இது வரைக்கும் சோதனை கட்டமா இருந்தது, சோதனை முடிஞ்சு இனிமே நல்ல பலன் கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போனா ஏதாவது ஒரு வகையில சாதிக்க போறீங்க. சாதிக்கக்கூடிய காலகட்டம் இது. குறிப்பா பெண்கள் ஒரு 7-8 வருஷமாவே மிகப்பெரிய தாக்கத்தை, அதாவது பிரச்சனைய குடும்பத்திலேயோ, வேலை செய்யற இடத்துலயோ, அல்லது கணவனுகிட்டயோ, குழந்தைகள்கிட்டயோ, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையையும் பாதிப்புகளையும் சந்தித்து வந்திருப்பீர்கள். கௌரவம் போயிருக்கும், மரியாதை இருந்திருக்காது. இன்னும் சொல்லப்போனா தற்கொலை எண்ணம் கூட அடிக்கடி வந்து போயிருக்கும். இதெல்லாம் ஒரு பிறவியா? ஏன் பொண்ணாக பிறந்தோம்,
முதல்ல ஏன் இந்த பூமியில பிறந்தோம், ஏன் இங்க வாக்கப்பட்டோம், அப்போதே நம்ம கரைஞ்சிருக்க கூடாதா, கருவிலேயே கரைந்து இருக்க கூடாதா அப்படின்னு கூட ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. மனசு உடைஞ்சு போய் அழுதுருப்பீங்க எத்தனையோ இரவு. இனிமே கவலைப்படாதீங்க, அந்த இறைவன் அருள் இனிமே கணவரால குழந்தையால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நல்ல புத்தி வந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல புத்தி வர்றது மாதிரி உங்களது செயல்பாடு அமையும். எதையெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்க உழைப்பு பாழா போச்சோ, அதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க போகுது. உங்களது முயற்சி பழிக்க போகுது. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு கௌரவமான வேலை, ஒரு கௌரவமான தொழில், இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மரியாதை பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. மிதுன ராசி பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயம், இரண்டு மனசா எப்பொழுதுமே ஒரு விஷயத்துல ஈடுபடாதீங்க. ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், அல்லது ஒரு செயலாக இருந்தாலும் இரண்டு மனசோட ஈடுபடாதீங்க. கண்டிப்பா எதுலையுமே நீங்க ரெண்டு முடிவு எடுப்பீங்க. ஒரு முடிவு எடுத்து ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்குள்ளாரே அதுல குழப்பம் வந்துடும். இன்னொரு முடிவு எடுப்பீங்க. குழப்பி 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 ஒரு தெளிவான முடிவுக்கு போறதுக்குள்ளாரே அது பல தோல்விகளை போய் அடைஞ்சிடும். அதனால தெளிவு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். அது நல்லதோ கெட்டதோ, அது வெற்றியோ தோல்வியோ, எதை செய்தாலும் தெளிவோட ஒரு முடிவெடுத்து செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, தோல்வி வந்தாலும் மறுபடியும் தொடரும் போது தோல்வி வந்தாலும் விரைவாக வெற்றியும் கூட வந்துகிட்டே இருக்கும். அதனால தோற்றுருவோம்னு வேற வேற முடிவு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தீங்க, மாறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா காலங்கள் ஓடும், உழைப்பு வீணாகும், கஷ்டங்கள் தொடரும், துன்பங்கள் தொடரும். இந்த கண்ணீர் துளிகளும் உங்கள் கண்களில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், காயாது. ஏன்னா மிதுன ராசி தோழிகளுடைய வாழ்க்கை அவ்வளவு ஒரு சங்கடமானது. பிறந்த வீட்டில இருந்து சீர் இல்லாம வந்திருப்பீங்க. புகுந்த வீட்டில் அடிக்கடி குத்தி காமிப்பாங்க. இப்போ மிதுன ராசி பெண்களாக இருந்தால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க. தெளிவான முடிவெடுத்து போங்க. அங்கே போயிட்டு வருத்தப்படக்கூடாது. எதுவும் தெளிவாக பேசிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதுபோல் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தெளிவான மனநிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய குழப்பங்கள் வரும். குழப்பங்கள் வந்தாலே படிப்பில் கவனம் வராது. நாம உண்டு, நம்ம குடும்பத்துக்காக நம்ம படிச்சாகணும், நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் நம்ம கையில் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அல்லது கல்லூரி படிக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் சில குழப்பங்கள் வரும், சில தடுமாற்றங்கள் ஏற்படும், கௌரவ பிரச்சனை வரும். அதனால உங்களது போக்கஸை, உங்களது குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யறது ரொம்ப நல்லது. அதுபோல இந்த நடுத்தர வயதுல இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கும். எல்லாரும் உங்களை நம்பி இருப்பாங்க. நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அந்த முடிவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, சந்தோஷமா செயல்பட்டீங்க, உங்களுக்கு வெற்றி கிடைச்சா உங்க குடும்பமே அந்த வெற்றியை கொண்டாடும். அதாவது உங்க குடும்பத்தின் வாழ்க்கை உங்க கையில இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க. இந்த காலகட்டத்துல துணிவு ரொம்ப முக்கியம், தன்னம்பிக்கை முக்கியம். அடிக்கடி சோர்ந்து போவீங்க, செயலிழந்து போவீங்க. ஏதாவது ஒரு தோல்வி வந்தது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, யாராவது திட்டிட்டாங்க அல்லது யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உடனே என்னடா வாழ்க்கை, நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம், நம்ம தலை விதியே இவ்வளவுதான், எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இது நடக்க மாட்டேங்குது, ஒரு முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது, எத்தனை காலத்துக்கு தான் இப்படி நம்ம அனுபவிக்கிறது, இந்த எண்ணங்கள் வரும். அதாவது இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா வாய்ப்புகளுமே கொடுத்திருக்கிறார். ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ளார நீங்க விளையாடுங்க அப்படின்னு கேம் மாதிரி உங்களை விளையாட விட்டுட்டாரு. அதுல நல்லதோ கெட்டதோ நீங்க முடிவு செய்யலாம். எதுவா இருந்தாலும் நீங்க எடுக்கிற முடிவுல தான் அந்த வாழ்க்கை இருக்கு. இப்ப உங்களுக்கு கஷ்டம் வருது, கஷ்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் உங்களால தான். அடுத்தது இந்த கஷ்டங்களையே மாத்தி கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வாழ்க்கையை மாத்தினீங்க அப்படின்னா அந்த சாதனையும் உங்களால தான் நடக்கும். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. எல்லாரும் இந்த வரி தான் சொல்லுவோம். அடுத்த வரி என்ன இருக்கு? தீதும் நன்றும் பிறர்தரவாரா. இதை முக்கியமா நம்ம கவனிக்கணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்க, அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, செக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்களா இருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது உங்களால தான் இருக்கும், அடுத்தவங்களால இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு வகையில அடுத்தவங்களால வருது அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களால தான் இருக்கும். அதாவது நம்மளால நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான். இங்க கடன்காரம் வரலாம், கடன் அதிகமாகலாம், ஒரு விபத்து நடக்கலாம், திடீர்னு நோய் குடும்பத்துக்கு வரலாம். எப்படி ஒரு சந்தோஷமான காரியம் நடந்தா நம்ம சந்தோஷமா இருக்குமோ, இது நம்மளாலதான் நடந்தது அப்படின்னு சந்தோஷப்படுறோமோ, ஒரு கெத்தா நடந்துக்கிறோமோ, அது போல ஒரு துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அது நம்மளாலதான் வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடணும். இந்த புரிதல் எல்லாருக்குமே இருக்காது. உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே ஜெயிப்பீங்க.
அப்ப சின்ன சின்ன விஷயமெல்லாம் அவங்கள பாதிக்காது. யாராவது அவமானப்படுத்துறாங்க, நிராகரிக்கிறாங்க அல்லது உங்களை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. அதெல்லாம் பெரிய விஷயமா நினைச்சுக்க மாட்டீங்க, அலட்சியப்படுத்துருவீங்க. இந்த வாழ்க்கையில இது ஒரு நிமிஷம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. எப்பொழுதுமே உங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கை, இந்த உலகத்தினுடைய புரிதல், இந்த பிரபஞ்சம் எப்படி, இந்த ஆத்மாலாம் எப்படி, இந்த பிரச்சனைகள்லாம் சகஜம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு எந்த விஷயத்தாலையும் வராது. அந்த துணிவு, அந்த நேர்மை இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும்போது யாருக்கும் கவலை விட மாட்டீங்க. சொந்த குடும்பமே உங்களை தூக்கி எறிந்தாலும் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு கெத்தோட கிளம்பி வருவீங்க. உங்களுக்கான நேரம் இதுன்னு காட்ட போறீங்க. இந்த வருஷம் உண்மையை சொல்ல போனா உங்களுக்கான நேரம். நீங்க பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். யாராவது உங்களை அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க அல்லது நிராகரிச்சாங்க, மதிக்கல அப்படின்னா இந்த பாட்டை உடனே பாடுங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு துணையாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேர்மை இருக்கு துணையாக, நினைத்தால் முடிப்பேன் சரியாக, நான் யார் நீ யார் போடா போ, அடியிலே காத்தடிச்சால் ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. அவ்வளோதான். நேரம் இருக்கு தெளிவாக, நெஞ்சம் இருக்கு துணையாக, நேர்மை இருக்கு நம்ம கூடவே. அவ்வளோதான், போயிட்டே இருங்க. அடுத்தது இந்த வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, மிகப்பெரிய தொழில லாபம் அடையிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 10ல் சனி வந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு வேலையிலையும் தொழிலையும் அடிக்க போகுது. குரு பகவான் ஜென்ம குருவாக வந்தாலும் 10ஆம் வீட்டுக்கு சனி வராரு. எவ்வளவு பெரிய குழப்பமா இருந்தாலும் அதை சரி செய்வார். அது மட்டும் இல்ல, சுக்கிரன் இந்த காலகட்டத்துல இருக்காரு. அப்ப மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு இந்த புத்தாண்டில், இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க. அப்புறம் குடும்பத்துல நடந்த அப்பா அம்மா கிட்ட நடந்த சண்டை சச்சரவுகள்லாம் முடிவுக்கு வரும். உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்களது உழைப்பையும் நேர்மையையும் செயல்பாட்டையும் புரிஞ்சுப்பாங்க. எப்பொழுதுமே 5ஆம் இடத்தை குரு பார்த்தால் கடவுள் அருள் முழுசா உங்களுக்கு கிடைக்கும். உங்களது 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறாரு. பரிபூரணமான அருள், இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலடி கொடுப்பீங்க. செல்வம் எல்லாம் சாதாரணமா வராது. பெரிய அளவுல உங்களது பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களது முன்னோர்களால ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய பலனை அடைய போறீங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த வருஷம் குலதெய்வத்திட்ட போங்க, உங்களது கோரிக்கையை வைங்க, என்ன வேணுமோ அதை கேளுங்க. இந்த காலகட்டத்துல குருவினுடைய பார்வை பூர்வீகத்துல விழுறதுனால உங்களது குலதெய்வ அருள் முழுசாக கிடைக்கும். குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய தடை இருக்காது. அதுக்கு ஒரு பரிகாரம் கடைசியா சொல்றேன், அதை கேளுங்க. அது மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க என்ன கேட்குறீங்களோ குலதெய்வத்திட்ட போய் அது அப்படியே கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறத உங்க கண்ணு முன்னாடி நீங்களே பார்ப்பீங்க. அதுபோல காதல், கல்யாணம், உங்க திறமைக்கேற்ற வேலை, வெளிநாட்டு வாய்ப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இது வாக்கு வன்மை அதிகரிக்கும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இனிமே முத்து முத்தாக விழும். நீங்க சொல்ல காப்பாத்துவீங்க. உங்க வார்த்தையாலே ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இது. எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த ஆண்டு கொடுக்கும். எதுலையுமே ஜெயிக்க முடியலையே, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியலையே, கனவாகவே இருக்கு, பணத்தையே பார்க்க முடியல, பணம் வந்தா செலவாகிட்டே இருக்கு, கடன் வாங்கிட்டே இருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஆண்டு. அதுபோல அரசியல் துறை, அரசு துறை, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய லாபம், உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா. ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன் வீட்டை குரு பார்க்கிறார். அப்ப பல வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் நல்ல லாபம் கிடைக்க போகுது. அதாவது என்னதான் பணங்காசு வந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இது வரைக்கும் இருந்திருக்கும். ஊருக்கு தான் லட்சமா சம்பாதிக்கிறீங்க, கோடியா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தமா இருக்கும். ஆனா உங்களால அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். இப்ப அதை அனுபவிப்பீங்க. பண வரவு, செல்வ வரவு எல்லாமே உங்களுக்கு அற்புதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆன்மீக வழியில கொஞ்சம் பயணம் செய்யுங்க இந்த வருஷம். ஏன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போங்க. அம்மன் கோவிலுக்கு போய் அங்க வர பெண்களுக்கு மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், கொஞ்சம் பணம், ஒரு 101 ரூபாய் இதெல்லாம் வச்சு ஒரு 9 பேருக்கு தானமாக கொடுங்கள்.
ஒரு 9 பேருக்கு தானமா கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது 9 வெள்ளிக்கிழமையோ அல்லது 9 ஞாயிற்றுக்கிழமையோ 9 செவ்வாய்க்கிழமையோ போங்க. கடைசி வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. 9 பேருக்கு இதெல்லாம் வச்சு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த அம்மன் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாள். பார்வதியுடைய அம்சம் கொண்டவர்கள் அம்மன்கள் எல்லாருமே. அதனால அம்மனை வழிபடுங்கள். அது மட்டும் இல்ல, பெண் தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். எங்க போனாலும் பெண் தெய்வ வழிபாட்டை விடாதீங்க. மாரியம்மன், காளியம்மன், சல்லியம்மன், பார்வதி தேவி, லட்சுமி தேவிகள், இப்படி குடும்பத்துல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் கோவில்ல இருந்தாலும் அம்மன் வழிபாடு மிக மிக சிறந்தது. அது மட்டும் இல்லைங்க, அம்மனுக்கு பஞ்சதீப எண்ணெயை ஏற்றுங்கள், தீபம் ஏற்றுங்க. பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா 5 எண்ணெய்கள் கலந்ததுதான் பஞ்சதீப எண்ணெய். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், சுத்தமான பசுமாட்டு நெய்ல கலந்த எண்ணெய் தான் இந்த பஞ்சதீப எண்ணெய். அக்கம் பக்கத்துல கிடைக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற குட் பேபி 9043688626 சுத்தமான செக்குலாட்டின எண்ணெய்களை வச்சு, சுத்தமான பசுமாட்டு நெய்யை வச்சு கலந்து இந்த பஞ்சதீப எண்ணெயை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பூஜை பொருட்கள் இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, கலப்படம் இல்லாத பொருட்களை வச்சு. அதனால இவங்கள்ட்ட வாங்கி இந்த பஞ்சதீப எண்ணெயை ஏத்துறீங்க. அதாவது இந்த 9 கிழமையும், வெள்ளிக்கிழமை போனா வெள்ளிக்கிழமையே போயிட்டு இருக்கணும் கோயிலுக்கு, செவ்வாய்க்கிழமை போனா 9 செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை போனா 9 ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும். அப்படி 9 ஏதாவது ஒரு கிழமை போனா போதும், எல்லா கிழமையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்து 9 வாரங்கள் போய் இந்த பஞ்சதீப எண்ணெயை கோவில்ல ஏத்துறீங்க. ஒரு விளக்கு போட்டு திரி வச்சு தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா அத்தனை கர்ம வினையையும் தீர்ப்பாள் அந்த அம்மன். அதனால உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் நமக்காக இருக்கக்கூடிய ஒரே துணை இந்த தெய்வங்கள் தான். அதுவும் இந்த காலகட்டத்துல அம்மன், பார்வதியுடைய அம்சம் கொண்ட அம்மன்கள் மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்காக அருள்வார்கள். ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சிற்பி மன்னனை பார்க்கறதுக்கு போறாரு. நாட்டுல வேலை இல்ல, ரொம்ப பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அதனால சிற்ப வேலையெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு மன்னர். ஏதாவது செல்வம் கிடைக்குமா, நகை கிடைக்குமா, அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறாரு சிற்பி. அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மன்னர்கிட்ட போய் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு. அப்ப ஒரு கல்லு கிடக்குது, அழகான கல்லா கிடக்குது. சரி, அவங்க கூப்பிடுற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர் தான் எப்பொழுதுமே அப்புறம் சிற்பி இல்ல எல்லாமே கையில வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து என்ன பண்றாரு, அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக. அப்ப அந்த கல்லு கேட்கிற, அழகான கல்லு, டேய் முட்டாள், என்ன செய்யற, ஏன் எனக்கு வலிய உருவாக்குற, எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துது. அவர் உடனே பயந்துறாரு. ஐயோ மன்னிச்சிரு, உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன், மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு. அப்புறம் இதை பார்த்துட்டு இவரு ஒரு பயத்தோட வரதை பார்த்துட்டு இன்னொரு கல்லு, என்ன சிற்பி, என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குது. இல்ல, இந்த மாதிரி சிலையை வடிக்க போன அந்த கல்லு என்ன திட்டிடுச்சு, அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே இந்த கல்லு சொல்லுது, என்ன ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்குது. இல்ல, நீ ரொம்ப தரமான கல்லா இல்ல, நீ பயனற்ற கல்லா இருக்க, உன்னை நான் செதுக்கிறதுக்காக உளிய போட்டு அடிச்சேன் அப்படின்னா நீ என்ன அந்த கல்லு மாதிரி என்ன திட்டினாலும் திட்டுவ அப்படிங்கிறாரு. இல்ல, நீங்க எது வேணாலும் செய்யுங்க, நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக இங்க கிடக்குறேன், எதையாவது என்ன செய்யுங்க, நான் தாங்கிக்கிறேன், ஏதோ உங்களால என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன், அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்துட்டு போறேன் அப்படிங்குது. உடனே இவர் அடிக்கிறாரு. ஒரு அடியில கத்துது, என்னப்பா விட்டுலாமா, வேணாம் அப்படிங்கிறாரு சிற்பி. இல்ல வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்குது. அடிக்கிறாரு, வலிக்குது, கத்துது, தாங்கிக்குது, தாங்கி 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 ஒரு அழகான சிலையா உருவாகுது. உடனே மன்னரை பார்க்க போன அந்த காவலாளி வந்து கூப்பிடுறாரு. உடனே வாங்க சிற்பி, மன்னர் கூப்பிடாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு, அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு. அந்த கல்லை வச்சுட்டு, மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை, இதை வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, ஷாக் ஆகுறாரு. ரொம்ப அழகா இருக்கு. மன்னர் சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இந்த சிலை சாமி சிலை மாதிரியா இருக்கு, அம்மன் சிலை மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாரு. உடனே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல வச்சிட சொல்றாரு மன்னர். அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க, வணங்குறாங்க. அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது. இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு புரியும். எத்தனை அடிப்பட்டாதான், அடி வாங்கினாதான் ஒரு கல்லு சிலையாக உருவாக முடியும், அழகா உருவெடுக்க முடியும். அதுதான் நம்ம வாழ்க்கை. எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கை இல்ல. அடிபட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, தோல்வி அடைஞ்சு, வேதனைப்பட்டு, கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிப்பம் பாரு, அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மளை பூஜிக்கும், நம்மளை போற்றும். இதுதான் வாழ்க்கை. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.